இங்க நம்ம ஹீரோ ஒய்ஃப் இவனோட பிள்ளைங்கன்னு சந்தோஷமா சிட்டில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கவனா ஹீரோயினி தான். திடீர்னு ஹீரோயினிய வேலையில இருந்து தூக்கிடுறாங்க. இவங்களுக்கும் சிட்டில எந்த பழப்பும் இல்லாததுனால வேற வழி இல்லாம ஹீரோவோட அப்பாவோட வில்லேஜுக்கு கிளம்பி போறாங்க. ஹீரோவுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய ஆசை ஒண்ணு இருக்கும். அதை நிறைவேற்றுறதுக்கு அவனோட அப்பா அம்மா வாழ்ந்த கிராமத்துக்கு போறது மட்டும் இல்லாம அங்க தக்காளி விளைவிச்சு அறுவடை பண்ணி அந்த தக்காளியில சாசு உருவாக்கி விற்கிறது தான் இவனோட பெரிய கனவு. இவனோட கனவு நிறைவேறியதா. இது இல்லாம ஹீரோனியோட ரெண்டாவது பொண்ணு ஃபேனு போற போக்குல சிலுக்கின்னு தேவதைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிடுவா. அது மூலியமா அந்த தேவதை உலகத்துக்கே போய் மந்திர சாகசங்களையும் படைப்பாங்க. இது எல்லாத்தையும் சொன்ன கதை தான் தி மேஜிக் ஃபார் அவே 3ன்னு இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு படம் தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்புறம் வேற ஏதாச்சும் குறை இருந்தா கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இங்க ஹீரோ டீம் புக்கு படிச்சுட்டு சோஃபால ஆயா படுத்துட்டு இருக்கும்போது வேலைக்கு போன ஒய்ஃப் திரும்ப வீட்டுக்கு வந்து ஆபீஸ்ல நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன வேலையில இருந்து தூக்கிட்டாங்கன்னு ரொம்ப சோகமா சொல்றான். டிம்மு தான் ஆறுதல் படுத்துறான். இங்க டிம்மும் போலிக்கும் மொத்தம் 3 பசங்க. பொண்ணு பெத்து, ரெண்டாவது பொண்ணு ஃபேனு, மூணாவது பையன் ஜோ. இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது கூட போனை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. இது எல்லாத்தையும் தடுக்கணும்னு டிம்மு பெத்து பெரிய பொண்ணுட்ட மட்டும் நீ சாப்பிடும் போது அந்த பேக்ல மட்டும் போனை போட்டுட்டு போய் சாப்பிடுன்னு சொல்லி அனுப்புறான். மீதி 2 பேரு ஃபேன் ஜோவும் சின்ன பசங்கனால ஒருத்தன் கேம் விளையாண்டுகிட்டே சாப்பிடுறான். இன்னொருத்தையும் தடுக்க முடியாம போனை பார்த்துக்கிட்டே சாப்பிடுறா. இங்க ஒன்னும் வேலை போன சோகத்துல உட்காந்துருக்கிற போலி கிட்ட போய் இந்த ட்ரீம் பைண்டர்னு புக்கை காமிச்சு நம்ம என்னோட அப்பா ஊருக்கு போய் அங்க விவசாயம் பண்ணி சந்தோஷமா வாழலான்னு டிம் எப்படியோ போலியை கன்வின்ஸ் பண்ணி போலிக்கும் வேற எந்த வழியும் இல்லாதனால ஒத்துக்கிட்டு அடுத்த நாளே ட்ரெயின்ல ஏறி போறாங்க. அப்ப இவங்க 3 பசங்களும் போனை நோண்டிட்டு வரதை பார்த்துட்டு இனிமேலுக்கு புக்கு படிக்க பழகிக்கணும்னு 3 புக்கை அவங்க பசங்க கையில கொடுத்து படிக்க சொல்றான் டிம் ஒரு ஜங்ஷன்ல போய் இறங்குனா இங்க இருந்து அவங்க ஊருக்கு போறதுக்கு எந்த டாக்ஸி வசதியுமே இல்ல. அதனால வேற வழி இல்லாதனால காலு கடுக்க அவங்க ஊருக்கு நடந்தே போறாங்க. அப்ப ஃபேனை பாத்தீங்கன்னா போற வழியில ஒரு பேக் கீழே கிடக்குது. இந்த இடத்துல வேற யாராவது மிஸ் பண்ணிருப்பாங்கன்னு சுத்தி பார்த்தா சில்கின்னு ஒரு தேவதை அங்க காட்டுக்கு உள்ள நிக்கிறா. ஃபேனும் பேக் எடுத்து கொடுக்குறா. சில்கி அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி வாங்கிட்டு மாயமா மறைஞ்சு போயிடுறா. இங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தவங்க உள்ள போய் பார்த்தா ஒரே தூசியா வெக்கலா கிடக்குதுங்க. இங்க நடக்கிற சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரு பிரெயின் என்ன நடக்குதுன்னு வந்து பாக்குறாரு. இவருகிட்ட உடனே இங்க ஏதாச்சும் வைஃபை கிடைக்குமான்னு பெத்து கேக்குறா. இவரும் குடு குடுன்னு ஓடி போய் இவரோட வைஃப் ஆச்சு வந்து காமிச்சு இவ பேர் தான் வைஃபைன்னு காமிக்கிறாரு. இதுலயே தெரியுது இந்த கிராமத்துல எந்த வைஃபையும் கிடையாதுன்னு. இங்க வந்து இறங்கினோடனே போன்ல உள்ள 5G எல்லாமே சிட்டிக்கு ரொம்ப அவுட்டர்ல இருக்கிறதுனால 5G எல்லாம் 3G 2Gன்னு குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஒரு வழியா தூங்குற இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இங்க கேம்ப் ஃபயர் முன்னாடி கிட்டாரை வச்சு டிம்மு வாசிச்சிட்டு இருக்கான். இந்த போன் கூட சார்ஜ் போட முடியாதனால டிம்மோட பசங்க ரொம்ப அப்செட்டா போய் படுக்க போயிடுறாங்க. அப்ப ஃபேனு தூங்க போகும்போது நான் இன்னைக்கு தேவதையை பார்த்தேன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்றா. சும்மா சின்ன பிள்ளை தானேன்னு எதுவும் கண்டுக்காம போயிடுறாங்க. இங்க ஃபேனு தூங்குனதுக்கு அப்புறம் நள்ளிரவுல சில்கின்னு தேவதையை பார்த்திருப்பால அவ லெட்டரை எழுதி எடுத்துட்டு வந்து ஜனல் வெளியே நின்னுகிட்டு குட்டி மனுஷன் ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு வந்து ஃபேன் படுத்திருக்கிற பெட்ல போய் வைக்க சொல்றா. இங்க குட்டி மனுஷனும் கஷ்டப்பட்டு அந்த லெட்டரை தூக்கிட்டு போய் இவளோட பெட்ல வச்சிடுவான். அப்ப திரும்பி படுக்கும்போது அந்த குட்டி மனுஷனையும் புடிச்சுக்கிட்டு படுத்துருவா. அடுத்த நாள் விடியுது. இந்த லெட்டரை பார்த்து படிச்சுட்டு அன்னைக்கு பார்த்த தேவதை தான் கூப்பிட்டு இருக்குன்னு யார்கிட்டயும் சொல்லாம இந்த லெட்டர் உள்ள லொகேஷனை பார்த்து பார்த்து அந்த தேவதை இருக்க இடத்துக்கு காடெல்லாம் கடந்து போய்கிட்டு இருக்கா. அப்ப கடைசியா மந்திர மரத்துக்கிட்ட வந்து லெட்டர்ல எழுதி இருக்கிற மாதிரியே நான் மேஜிக்க நம்புறேன்னு 3 வாட்டி மனசார கனவுல நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது மந்திர மரம் வளைஞ்சி ஃபேனை வந்து ஏத்திக்குது. இவ்வளோ அப்படியே அந்த மர கிளைக்குள்ள போனவ இங்க ஒரு வேற உலகமே இருக்கு. உள்ள ஒரு மரத்துக்கிட்ட போனவ ஒரு புஷ்யன் வச்ச பில்ல ஊஞ்சல் கீழே இறங்கி வருது. அதுல உக்காந்த உடனே சல்லுன்னு மேல போறா. அப்புறம் ஜாக்கிரதையா கிளைய பிடிச்சி மேல ஏறி போகும்போது இவளை வீடு தேடி லெட்டர் வச்ச அந்த குட்டி மனுஷன் ஃபேனை பார்த்து பயந்துகிட்டு ஜன்னலை லாக் பண்ணிக்கிறான். மர வீட்டுக்குள்ளே போய் சில்கியோட போட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல மூன் ஃபேஸ் ஃபேனை பார்த்துட்டு இங்க எப்படி மனுஷ பொண்ணு வந்தான்னு கத்தி கூச்சல் போடுறாரு. இங்க சத்தத்தை கேட்டு வந்த சில்கி இவன் என்னோட ஃப்ரெண்டு, நான் தான் கூப்பிட்டேன், எனக்காக கிஃப்ட் எடுத்து வந்திருக்கான்னு பேட்டு பாலையும் எடுத்து ஃபேனை விளையாண்டு காமிக்கிறா. இத மூன் ஃபேஸ் பார்த்துட்டு இந்த கேம் இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு வாங்கி விளையாண்டு பாக்குறாரு. ஆனா விளையாட தெரியாம நல்லா சொதப்புறாரு. என் பேர் தான் சில்கி, நான் தான் உனக்கு லெட்டர் அனுப்பிச்சேன்னு ஃபேனும் சில்கியும் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. அப்படியே மூன் ஃபேஸ் சாக்சியையும் அறிமுகப்படுத்தி மரத்து உச்சில இருந்து அழகெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த நேரத்துல மேல துணி துவைச்சிட்டு இருக்கிற பொண்ணு தண்ணி கீழே வருதுன்னு சத்தமா சொல்லிட்டு தண்ணி கீழே கொட்டி விடுறா. நல்ல வேலை இவங்க எல்லாரும் விலகிடுறாங்க. அப்படியே மரத்தோட உச்சில இருக்கிற துணி துவைக்கிற பொண்ணுகிட்ட போய் இவங்களுக்கு தான் வேற
உலகத்தை பத்தி எல்லாமே தெரியும்னு பிரானு கிட்ட சில்கி சொல்றா. அப்ப பிரானுக்கு 12 உலகத்தோட வீல துணி துவைக்கிற அம்மா சுத்தி விடுறாங்க. கடைசியில ஏரமார்க்கு குட்டீஸ்னு ஒரு உலகத்துல வந்து நிக்குது. எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு ஏனில ஏறி மேல போனா மேல பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட உலகமா பர்கரு, பேன் கேக்கு, சாக்லேட், ஜெல்லின்னு ஏகப்பட்ட திங்கிற பொருள் எல்லாம் விளைஞ்சுகிட்டு இருக்கு. அங்க இவங்க எல்லாரும் போன உடனே பேராசை பிடிச்சவங்களுக்கு இங்க அனுமதி இல்ல, இங்க அவங்கள எல்லாரையும் வெறுத்து அனுமதிக்க மாட்டோம்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிதான் இவங்க எல்லாரையும் உள்ள விடுறாங்க. இங்க எல்லா சாக்லேட்டையும் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பேனு மார்ஷிமெல்ஸ பார்த்துட்டு அதை பிச்சு திங்க போறா. ஆனா அந்த நேரத்துலதான் மரம் இவ கைய பிடிச்சுக்கிட்டு விட மாட்டுது. நல்ல வேலை சில்கி, சாஸ்மேன், மூன் பேஸும் பேனு அந்த மரம் பிடிச்சி இழுக்காம அந்த மரத்துக்கிட்ட இருந்து காப்பாத்திடுறாங்க. இது எல்லாத்தையும் குட்டியோட தலைவர் பார்த்துக்கிட்டு நீங்க ரொம்ப பேராசை பிடிச்சவங்க, இனிமேலுக்கு இங்க வரைய கூடாதுன்னு கெட்ட பேரை வாங்கிடுறாங்க நம்ம டீம். இதே நேரத்துல இந்த உலகத்துல எர்த்து வாக்கு வருது. இவங்களும் நல்ல வேலை ஏனி படிக்கட்டுல இருந்து இறங்கி கீழே வந்துடுறாங்க. இங்க வீல்ல இருக்கிற 12 உலகத்தை பத்தி சொல்லணும்னா இந்த மரத்தோட உச்சில இருந்து இந்த வீலை சுத்தி விட்ட உடனே ஏரமாறு காமிக்கிற ஏதோ ஒரு 12 உலகத்துல ஒண்ணுக்கு போலாம். ஆனா அதுவும் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான், கொஞ்ச நேரம் தான் போயிட்டு வர முடியும். அப்படி டைம் ஆயிடுச்சுன்னா அந்த உலகமே அதிரும். அதுக்குள்ள இங்க வந்துடணும், இல்லன்னா அந்த உலகத்தை விட்டு வெளில வர முடியாம இந்த உலகத்திலேயே மாட்டிக்கணும். இது எல்லாத்தையுமே அந்த துணி தாக்கிறமா இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிதான் அனுப்பியிருப்பாங்க. இங்க வீட்டுல ரொம்ப நேரமா ஃபேனை காணும்னு அப்பா அம்மா டிம்மும் போலியும் சுத்தி தேடுறாங்க, ஆளே காணோம். இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்த ஃப்ரானு நான் மந்திர மருத்துவ வழியா நான் வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றா. யாருமே நம்ப மாட்டாங்க. அப்புறம் இதை நிரூபிச்சு காமிக்கணும்னா என் கூட வாங்கன்னு பெத்து ஜோவையும் கூப்பிட்டுக்கிட்டு திரும்பவும் அடுத்த நாள் மந்திர மரத்து வழியா மந்திர மரத்துல ஸ்பெல்ல போட்டு மரத்துக்குள்ள வந்துடுறா. இங்க மூன் ஃபேஸுக்கு இவ்வளவு மனுஷங்களான்னு ஷாக் ஆயிடுறாரு. அப்புறம் இவதான் என்னோட அக்கா பெத்துன்னு சில்கி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது தண்ணி வந்துட்டு இருக்குன்னு அந்த துணி துவைக்கிறமா சத்தமா சொல்றாங்க. பெத்தை தவிர எல்லாரும் விளக்கிடுறாங்க. பெத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியாததுனால அந்த தண்ணி ஃபுல்லா பெத்து மேல ஊத்தி ஃபுல்லா நனைஞ்சு போயிடுறா. மேல இருக்கிற துணி துவைக்கிறமா பெல் அடிச்சு பர்த்டே உலகத்துக்கு போர்ட்டல் ஓபன் ஆயிடுச்சுன்னு சத்தமா சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம பசங்க குடுகுடுன்னு ஓடி போய் இந்த ஏணி வழியா ஏறி மேல போய் இந்த பர்த்டே உலகத்தை பார்த்தா மிகப்பெரிய கேக்கு சைஸ்ல அந்த கோட்டை இருக்கு. உள்ள போனா எல்லாரும் ஸ்மைலி பேஸோட வரவேற்கிறாங்க. அப்ப சாக்சிக்கு நேரா கேக்க வச்சு கேண்டில் வச்சு ஊதும் போது மனசுல என்ன ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு ஊதும் போது என் மேல எந்த பாத்திரமும் இல்லாம நான் ஒரு மனுஷனா ஆகணும்னு வேண்டியிருப்பேன் போல அதே மாதிரியே மாறிடுறான். அடுத்து ஜோ பிளாஸ்டர் மைண்ட்ல இருக்கிற வீடியோ கேம் கேரக்டரா மாறணும்னு அந்த கேண்டில் அமைச்சு அவனோட விஷயம் சொல்லி மாறிடுறான். அதுக்கப்புறம் சில்கிய பாத்தீங்கன்னா நான் தான் எல்லா உலகத்திலயும் அழகான தேவதையா மாறணும்னு மாறிடுறா. பின்னாடி பட்டர்ஃபிளைக்கு ரெக்கெல்லாம் முளைச்சு குட்டி சைஸ்ல மாறிடுறா. அடுத்து ஃபேனு அதிசயங்களின் வாய்ஸான்னு அவளோட விஷயம் ஃபுல்லா சொல்லி முடிக்கவே இல்லை. ஆனா அவளோட வாய்ஸ் மாறிடுது. விஷயம் தப்பா சொன்னதுனால ஃபேனோட வாய்ஸ் ஆம்பளை வாய்ஸ் ஆட்டம் கண்ணீர்னு ஆயிடுது. ஜோவுக்கு வீடியோ கேம் கேரக்டரா மாறினதுனால பீஸா சாப்பாடு எதுவுமே சாப்பிட முடியல. சில்கிக்கு அவளோட உருவத்துல இருந்துட்டு இப்ப ஃபேரி டெய்லா மாறினதுனால இந்த உருவமும் பிடிக்கல. ஃபேனுக்கு அவளோட வாய்ஸ் நாராசுரமா இருக்கிறதுனால அவளுக்கும் பிடிக்கல. இப்ப எங்களோட விஷயம் எல்லாத்தையும் மாத்திட்டாங்கன்னு அங்க பர்த்டே உலகத்துல கேட்டா எங்களாட்டி முடியாதுன்னு கைய விரிச்சிடுறாங்க. இந்த நேரம் தான் இதுக்கு முன்னாடி தண்ணி மேல ஊத்தி அதாவது கிளீன் பண்ணிட்டு வரலான்னு ட்ரெஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு பேத்து பர்த்டே உலகத்துக்கு கிளம்பும் போது துணி துவைக்கிறமா இந்த துணிய பர்த்டே உலகத்துக்கு போய் கொடுத்துருன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அவ இங்க வந்து இங்க விஷயம் எல்லாம் சொல்லி மாறினவங்க மாத்த முடியாம தவிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் திரும்ப அவங்க உருவத்துக்கு மாத்தினாதான் அவங்க துணியை தருவோம்னு பிளாக்மெயில் பண்ணும்போது கடைசியா இந்த உலகத்துல இருக்கிற ஓம் பூம் பூம் கிட்ட அனுப்புறாங்க. அங்க போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் திரும்ப அவங்க உருவத்துக்கு மாத்தணும்னு கேட்டா நான் என்ன நீங்க சொல்ற எல்லாத்தையும் நிறைவேற்றுற சாண்டா கிளாஸான்னு தேவதை சில்லிய கேட்கறான். தேவதை சில்லி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் அவங்க எல்லாரையும் திரும்ப அவங்க உருவத்துக்கு மாத்துறேன்னு சொல்றான். சில்லியும் ஃப்ரெண்ட்ஸுக்காக அவங்க கிட்ட போயிடுறா. பூமும் சில்லிய ஒரு பாக்ஸுக்குள்ள அடைச்சு போட்டுட்டு இவங்க எல்லாரையும் பேக்வர்ட் ஃபார்வர்டுன்னு ஒரு ரூமுக்குள்ள விட்டுட்டு கதை சாத்திடுறான். இங்க எல்லாமே பேக்வர்டாவே நடக்குது. பின்னோக்கிய இவங்களோட எல்லா வரமும் பின்னோக்கி மாறி திரும்ப மனுஷ உருவத்துக்கு வந்துடுறாங்க. அப்பதான் பூம் பேசுறத பெத்து நோட் பண்றா. என்னன்னு பாத்தீங்கன்னா சில்லிய லேண்ட் ஆஃப் டேம் சாஜிக்கு அனுப்ப போறேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். துணி துவைக்கிறமா பெத்தோட துணியை வாஷ் பண்ணும்போது டேம் சேஜ் உலகத்தோட சிறைச்சாலையை பத்தி சொல்லியிருப்பாங்க. அங்க யார் போனாலுமே ஜெயில போட்டு வச்சிருவாங்கன்னு. இது மாதிரி சில்கியை அடைச்சு வைக்க கூடாதுன்னு பூம் கிட்ட இருந்து மூன் ஃபேஸ் சில்கியை வாங்குவாரு. அந்த நேரம் ஏகப்பட்ட வர டாஃபி கண்ணை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து நான் சுட்டுருவோன்னு மிரட்டும் போது அந்த நேரம் சாக்சி பூமுக்கு தெரியாம அவன் மண்டியில பக்கெட்டை போட்டு டாஃபி கண்ணையும் புடிங்கிடுவாங்க. இந்த கேப்ல சில்கி பேக்வர்ட் ரூமுக்குள்ள போய் அவளோட பழைய உருவத்துக்கு மாறிட்டு வந்து இந்த பர்த்டே உலகத்துல இருந்தே தப்பிச்சு இந்த 3 பசங்களும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்பதான் இவங்க வீட்டுக்கு வெளியில ஒரு ஹெலிகாப்டர் நிக்குது. பசங்களோட அம்மாவோட அம்மா தான் வந்திருப்பாங்கன்னு போய் பார்த்தா கரெக்ட் தான். அவங்க வந்து
சிட்டில இருந்து கிராமத்துல ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு திரும்ப சிட்டிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா இங்க டிம்மு போலிக்கும் விருப்பமே இல்ல. கிராண்ட்மா இங்க வர்றதுக்கு காரணமே பெத்து தான். இந்த கிராமத்துக்கு வந்து வைஃபை கரண்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறதுனால அவங்க பாட்டி அம்மாவுக்கு ஒரு லெட்டர் போட்டிருப்பா. இப்ப வா பெத்து, நான் உன்னை ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டாலும் இவளுக்கும் இந்த கிராமத்தை விட்டு போறதுக்கு மனசே வரல. இவங்களோட பாட்டி அம்மாவை பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரங்க. அதெல்லாம் வேணாம் தான் டிம்மும் போலியும் எளிமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு பசங்க கரண்ட் வைஃபை எல்லாம் கேட்டதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டு டிம்மு சைக்கிள் ஓட்டி இந்த வீட்டுக்கு தேவையான கரண்ட்டை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறான்னா, சிட்டில இருந்து இந்த கிராமம் ரொம்ப உள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்துல கரண்டே கிடையாது. கரண்ட் வரணும்னா கூட காசு கூட இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த வீடு ஃபுல்லா கரண்ட் தேவைப்படுற அளவுக்கு டிம்மாட்டி உற்பத்தி பண்ண முடியல. எல்லாமே சுத்தமா ஆஃப் ஆயிடுது. இந்த வீட்டுல கரண்ட் இல்லாதனால ஃபயர் முன்னாடி பசங்க எல்லாரையும் உட்கார வச்சு போலி டிம்மோட ஆசைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டிம்ம பாத்தீங்கன்னா ஒரு வெட்ட வெளி டிரான்ஸ்பரண்ட் கிரீன் ஹவுஸ் உருவாக்கி அதுல தக்காளி செடியை விளைவிச்சு அந்த தக்காளி எல்லாத்தையும் அறுவடை பண்ணி பாஸ்தா சாஸா செஞ்சு விக்கணும்னு டிம்மோட புக்கை காமிச்சு சொல்லி முடிக்கிறா. அடுத்த நாள் டிம் ரோடா போய் டொமேட்டோ சாஸை விற்கும் போது இவனோட பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னும் 4 வாரத்துல அருமையான டொமேட்டோ சாஸை விற்க போறோன்னு அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட ஊரு ஃபுல்லா வச்சிருக்காங்க. அப்ப பெத்து வைக்கிறத பார்த்துட்டு ஒரு வழியா பசங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு டிம்மும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இங்க கிராமத்து வாழ்க்கைய செம்மையா என்ஜாய் பண்றாங்க. அப்படியே 4 வாரமும் கடந்து போது அந்த கிரீன் ஹவுஸ்ல இருக்கிற விளைஞ்சிருக்கிற தக்காளியை போய் பார்த்தா ஏகப்பட்ட புழுலாம் இந்த தக்காளிய ஒரு தக்காளியை கூட விடாம தின்னுகிட்டு நாஸ்தி பண்ணுதுங்க. இத பார்த்துட்டு டிம்மு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறான். இந்த சாசு செஞ்சு வித்தாவது ஏதாச்சும் காசு பார்க்கலான்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தவன புழு எல்லாமே தக்காளி தின்னு நாஸ்தி பண்ணிட்டுங்க. அடுத்து வேற வழி இல்லாம இந்த கிராமத்தை விட்டு பேக் பண்ணிட்டு சிட்டிக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. இதே நேரத்துல எங்க 3 பசங்களுக்கும் இந்த இடத்த விட்டு போக மனசு இல்லாம அந்த தக்காளியை திரும்பவும் விளைவிக்கிறதுக்கு சில்கி கிட்ட போய் ஐடியா கேட்போன்னு பெத்து இவளோட சிப்லிங்ஸும் கிளம்பி மந்திர மரத்து வழியா அந்த உலகத்துக்கு போறாங்க. சில்கி கிட்ட போய் கேட்டா அப்ப துணி துவைக்கிறமா நோவெல்ஸ்ல இருக்கிற தாடி தத்தா கிட்ட போய் ஏரோப்ளேன் வாங்கிக்கிட்டு அந்த லேண்டுக்கு பக்கத்துல தான் லேண்ட் ஆஃப் ஸ்பெல் வச்சிருக்கிற கடையும் இருக்கு, அவங்க கிட்ட போய் நீங்க வாங்கிட்டு வந்துடலான்னு இந்த அம்மா ஐடியா கொடுக்குறாங்க. நோவெல்ஸுக்கு வந்து மழை சைஸ்ல தாடி வளர்த்து வச்சிருக்க தாத்தா கிட்ட எங்க அப்பாவோட தக்காளி தோட்டத்தை திரும்ப செகண்ட்ஸ்ல முளைக்க வைக்கிறதுக்கு லேண்ட் ஆஃப் ஸ்பெல்ஸ் மேஜிக் வேணும், அதனால உங்கள்கிட்ட உள்ள ஏரோப்ளேன் வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டு லேண்ட் ஆஃப் ஸ்பெல் வச்சிருக்க சந்தையில போய் விசாரிச்சா அங்க இந்த கடைக்காரன் காசுக்கு குடுக்கல வாங்குறதுக்கெல்லாம் தரமாட்டேன்னு சொல்றான். அப்ப ஃபேனு எங்க அப்பா கஷ்டப்பட்டு தக்காளி வளர்த்து அதை சாஸ் செஞ்சு விற்கணும்னு இது அப்படியே பாட்டா பாடி அந்த கடைக்காரனை இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு வழியா அந்த லேண்ட் ஆஃப் ஸ்பெல்ல வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த ஏரோப்ளேனுக்கு உயிர் இருக்கு போல. அது உடனே ஸ்லீப் மூடுக்கு போய் டேம் ஸ்னாப் வழக்கத்துல தரையிறங்கிடுது. இவங்க இறங்குனதை பார்த்துட்டு இந்த நாட்டோட ராணி இவங்க எல்லாரையும் பிடிச்சி ஒரு கிளாஸ்ல உட்கார வச்சு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப வாட் இஸ் நேமோட பேரை கேக்குறாங்க. இவருக்கு அவரோட பேரு கேட்டாலே மறந்துடுவாரு, சொல்லவே தெரியாது. இவரை பத்தி தெரியாம பேரை கேட்டதுனால இவரை ராணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இந்த ராணி நடத்துற அந்த கிளாஸ்ல இருந்து தப்பிக்கணும்னா ஜெயிலுக்கு போனாதான், இந்த கிளாஸ் விட்டு வெளில போனாதான் தப்பிக்க முடியும்னு எல்லாரும் பாம் விட்டு லப்பரை எடுத்து அடிச்சு ஒரு வழியா எல்லாருமே ஜெயிலுக்கு வந்துடுறாங்க. அப்ப பேர் மறந்து போயிடுவார்ல, அவருக்கான பவர் என்னன்னா எந்த காய்கறி இருந்தாலும் அந்த காய்கறிய ஒரு வாட்டி உருவாக்க முடியும். அப்ப மூன் பேஸ் இன்னைக்குள்ள இங்கிருந்து தப்பிச்சு போனாதான் நாளைக்கு தக்காளி எல்லாத்தையும் வர வைக்க முடியும்னு பேர் மறக்கிறவர்கிட்ட கருப்பு உருளையை உருவாக்கி ஜெயிலு கம்பிக்கு நடுவுல வச்சு உருளைக்கிழங்கு பெருசாகிற ஸ்பெல்ல போட்டா கம்பி ரெண்டும் வளைச்சுக்கிட்டு போயிடுது. சடனா இந்த டைம் கிடைச்சா போதும்னு எல்லாரும் ஏரோப்ளேன்ல ஏறி தப்பிச்சு போயிடுறாங்க. இவங்க தப்பிச்சு போறத ராணி பார்த்துட்டு பெரிய சவுண்ட் எழுப்பி விடுறா. இதுல கதி கலங்கின ஏரோப்ளேன் கீழே விழுந்துடுது. அதுல இருந்து மீண்டும் எழுந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. இதே நேரத்துல டிம்மோட வீட்டுல ஏகப்பட்ட மக்களுங்க டொமேட்டோ பாஸ்தா சாஸுக்காக அலமோதுங்க. டொமேட்டோ எல்லாமே புழு சாப்பிட்டுட்டுன்னு சொன்னாலும் இது நம்பாத மக்கா கிரீன் ஹவுஸ்ல இருக்கிற டொமேட்டோ பார்க்க போனா இந்த நேரத்துல பசங்க குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த லேண்ட் ஆஃப் ஸ்பெல்ல போட்டு எல்லா தக்காளியும் வர வச்சிருவாங்க. இங்க கிரீன் ஹவுஸ்ல இருக்கிற தக்காளி எல்லாம் முளைச்சிருக்கிறத பார்த்துட்டு டிம்முக்கு ரொம்பவே ஆச்சரியமா போயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் பசங்க தானே புரிஞ்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு சாஸை உருவாக்கி எல்லா மக்களுக்கும் சர்வ் பண்றான். இந்த சாஸ் ரொம்ப ஃபேவரட்டா போயிடுது. இங்க உள்ள கூட்டத்தை பார்த்துட்டு போலியோட அம்மா இந்த சாஸை சாப்பிடுறதுக்கு இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்கன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. இதே நேரத்துல பெத்தும் இங்க போனு கையுமா சுத்திட்டு இருக்கிற பசங்கள்ட்ட போனை வாங்கி ஒரு பேக்ல போட்டுட்டு இங்க இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இவ அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சு இங்க பாட்டு டான்ஸ்ன்னு எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாட்டு டான்ஸ்ன்னு எல்லாரும் சாஸை சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட நல்ல முடிவோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் லைக் பண்ணி உங்களோட கமெண்ட் தெரிவிங்க. டெய்லியும் உங்களுக்கு ஒரு புது கதையை கொண்டு வந்து தரேன். உங்க ஆதரவுகளை கொடுங்க.